யாரை பார்த்தாலும் பிச்சை எடுக்கிறான் ஃப்ரெண்ட். ரொம்ப கேவலமாயிட்டான். அவங்க தானே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்டா பண்ணிட்டே இருந்தா எங்க வேணா போயிடுறதாடா. எல்லாருமே தான்டா பார்ப்பாங்க. ஆமாம் அந்த பொடி. நீ உள்ளே போய உள்ளே போகிறதா? ஆமாம். இதுக்கு ஸ்நாக்ஸ் ஆகிறதுக்கா? இது ஃபுட்டு இப்போ போடுவீங்களா ரீசெண்டாக? 12 மணி 12 o'clock. 12 o'clock-ஆ? 12 o'clock. சிபிஎஸ்சியில் வேற கழட்டுக்கு சிபிஎஸ்சியில் வேற படிச்சிருக்கான். நீ கழட்டு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? நானும் சொல்லிட்டேன். நான் நல்ல மூடிட்டு உட்காரு. இதுவும் படுறா, இதுவும் காலியாக இருக்கு. மரம் போகிறேன் அவ்வளோ பெருசு. என்னோட டிஷர்ட் போட்டு வந்திருக்கணும் மஸ்டாங் தினேஷ்னு. அப்பதான் தெரிஞ்சிருக்கும். சே தப்பு பண்ணிட்டேங்க. இவன் வேற முன்னாடி போகிறவங்க மண்டையவே காட்டிட்டு இருக்கிறான். அடி நம்மளே கேட்டுறான். யாரா நீ கோமாளி? என்னடா பண்ண போறாங்க? அவங்க மூஞ்சி பத்து என்னடா பண்ண போறாங்க? அவங்களாம் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. தான் திரும்ப காட்டிக்கிட்டு இருக்கோம். கடவுளே, அதே ஆஸ்ட்ரிச்சுங்க, அதே வெள்ளை கலர் ஆஸ்ட்ரிச்சு, அதே குட்டி. என்னடா இது ஜூ? இது திரும்பவும் இங்கே பாருங்க. ஈமு கோழிடா இது. ஈமு கோழியும் ஒண்ணுதான். டேய் லூசு கும்பிட்டேன். எங்க பாருடா, இது ஈமு, அது ஆஸ்ட்ரிச்டா, ரெண்டும் ஒண்ணா. சரிங்க சார். பாண்டா பொம்மையெல்லாம் அங்கே போட்டிருக்காங்க. இங்கே எங்கே பாண்டா இருக்கு போகுது? பாண்டா பொம்மையும் வேற ஏதோ. என்னடா அது இவ்வளோ பெருசு? என்னடா முதுகுல ஏதோ வீங்கி போயிருக்கு. முதுகுல ஏதோ காயண்டா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஏதோ பாகுபலி, அந்த படத்தை பாகுபலி இல்லடா, பாகுபலி. பாகுபலி. டேய் ஜூம்லாம் பண்ண முடியாது, நோண்டிட்டு இருக்காத. அந்த பாகுபலி படத்தில் வர யானை மாதிரியே இருக்குச்சு. யானைங்கிற பாரு. என்னது காட்டுறீங்க? சரிவா போகலாம். அவ்வளோதான். எத்தனை ஃபோட்டோ இருப்ப? இங்கே பாரு, அதை காட்டு மக்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அதுவே அடிபட்டு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முதுகுல ஏதோ ரத்தம் வந்துட்டு இருக்கு. நான் அதை கவனிக்காமல் இருக்காங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க ஷூவை. உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் தரலாம். 5 ஸ்டார் தான் தருவியாடா? ஷூ மெயின்டைன் பண்ண. eat 5 star, do nothing. அதனால தான் 5 ஸ்டார். ஹாய் பார்த்துக்கிட்டே வரவங்க தான் ஆகிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கம்மா. என்னடா யாரை பார்த்தாலும் பிச்சை எடுக்கிறான் ஃப்ரெண்ட். ரொம்ப கேவலமாயிட்டான். அவங்க தானே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்டா பண்ணிட்டே இருந்தா எங்க வேணா போயிடுறதாடா. எல்லாருமே தான்டா பார்ப்பாங்க. நம்ம சின்ன பசங்கலாம் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம ஒரு அன்பா காட்டி ஒரு சாக்லேட் கொடுத்து. அன்பெல்லாம் இவன் காட்ட மாட்டான். நீங்க சரி போனை பிடுங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நீ பிடிக்கிடுவான். அவ்வளோதான். இல்லாத படம் தான் சொல்லாத இருக்கிறது பயிர போறாங்க பாரு. இப்போதான் குவாலிட்டியான ஒரு ஜூக்கு வந்த ஃபீல் வந்திருக்கு. புளியை பார்க்க போறோம் நம்ம. புளியா? அம்மாடா புளி இருக்குடா. ரொம்ப நாற்றம் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணிட்டியா? புளி தான் ஏதோ பண்ணிருச்சு. இங்கே இருக்கு போடுறோம். அங்கே போய் அங்கே அத்தான் நல்லா தெரியும். பாரு நடந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை புளி வச்சுருக்காங்க? இங்கே ஒன்று இருக்கு. புளி 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 புளி. டே இது கட்டடா. இது சாரா நீ சத்த புளியும். பாவண்டா, புளியோட எண்ணிக்கையே தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது இந்தியாவில். அம்மா இப்போ பாருங்க கொடூரமாக இருக்குது. டேய் இங்கேருந்து தெரியாது, வா போகலாம். அங்கே போகலாம். அங்கே தான் மக்கள் நின்றுருக்காங்களே. மக்கள் இந்த இடம் காலியாக இருக்கு. புளி பாட்டு போடுறா. புளி புளி புளி. நேற்று உங்கள் ட்ரெய்லரில் வந்துச்சு அந்த பாட்டு கேட்டிருக்கியா? இருடா வருண்டா. அந்த புளியை கவர் பண்ணுறான். நாம வந்துருச்சு. போகுது. பரவாயில்ல, இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. எதாவது ஏன்னா பாவண்டாடி ஒரு காட்டில் ராஜா. இந்த ஃபோனில் காட்டு. காட்டில் ராஜா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறத கூண்டில் அடைச்சி வேடிக்கை பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் அந்த பொடி. நீ உள்ளே போய உள்ளே போகிறதா? ஆமாம். இதுக்கு ஸ்நாக்ஸ் ஆகிறதுக்கா? அம்மா பயங்கரமாக இருக்குது.
எதையோ ஒன்று காட்டினீங்கன்னா ஏதோ ஒன்று பேசணும். இப்போதான் ஜூக்கு வந்த ஃபீலிங்கே வந்திருக்குது. சரி நம்ம Insta 360 காட்டலாம். உருமா என்ன பண்ணுவேன்? பாத்ரூம்லாம் போயிட்டு வண்டி ஏற்ற மாட்டேன். பார்த்து பயந்து அங்கேயோ. அம்மா ஹாய் ஹலோ என்ன புளியா அலா அலா அப்படிங்கிற புலிகிட்ட கூட போய் அலா அப்படிங்கிறான். வா வா இப்படி இங்கோண்டு இருக்கு போடுறா. தலைகீழ படுத்து கிடக்குது. இங்க என்ன இருக்கு? இவ்வளோ பெருசு இருக்கு புளியெல்லாம். இங்கேருந்து ஒன்றுமே தெரியல. அதெல்லாம் தெரியாது. என்னண்டா டேய் இங்கே போடுறா. டேய் வந்து க்ளோஸ் உள்ள பார்த்துட்டு போகுது. பார்க்க மாட்டேன். இங்கே வந்து மூஞ்சி வச்சுதுடா. வருது கேமரா உள்ள விட்டு என்ன ஆகும்? இழுத்துட்டு போயிடும். அப்புறம் 40,000 ரூபா போயிடும். இங்கே வர்றான். ரொம்ப பார்க்குதுடா. பார்க்கலாம். அதை ஆஃப் பண்ணு. இதுவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு புலியவே வந்து ஒரு நாய் சிங்கம் சிங்கத்தையே வந்து ஒரு நாய்க்குட்டி அடைக்கிற மாதிரி அடக்கி வச்சிருக்காங்க. திருவுண்டு கூண்டுக்குள்ளே இவ்வளோதான் இருக்குது. கூண்டே பாருங்க இவ்வளோதான் இருக்குது. கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த தாத்தாவை காட்டியா? அந்த தாத்தாவை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அவர் என்னடா பண்ணுவார்? அவர் இங்கே தான் கவர்மெண்ட் பண்ணுற வேலை தானே. என்னது இது இப்படி பண்ணி வச்சுருக்காங்க? சே, சின்ன கூண்டெல்லாம் பாவம். இது ஒரு சம்பாதிக்கிறதுக்காக இது பாரு. அது மூச்சு கூட விட முடியாது. திருவண்ண இடத்துல இருக்குது. இது சாப்பாடு போடுவாங்களோ கழுவிட்டு இருக்காங்க. அந்த அக்காட்ட கேட்போம்மா ஃபுட் டைம் நான் அவர்கிட்ட கேட்போம்மா ஃபுட்டு போடுவீங்களான்னு கூப்பிட்டு கேளு. நீ வாடா, நீ தான் மலையாளம் பேசுவ. மலையாளம் நானா? எந்த பெண்குட்டி இங்கே எவட கேட்போம்மா? கேளு எதாவது நினச்சிக்கிட்டாங்கன்னா ஒன்றுமே நினைக்க மாட்டாங்கடா. நான் போய் கேட்குறேன். நீங்கள் கேரு. கேமரா தூக்கிட்டு வந்து காட்டாதரா, அப்புறம் அவங்க வந்து நினச்சிக்கோங்க. சரி டேய் கேமரா என்னையை காட்டுறா, கிரவுண்டு காட்டாதரா. நீ ஒரு கேட்பாமா? அங்கே பேர் தண்ணியில் உட்காருது. அது தண்ணியில் உட்காருதா? பேர் தண்ணியில் உட்காருது. தண்ணியில் உட்காந்துருச்சு. அவரே போயிட்டாரு. சரி வா போவோம். அவங்களாம் போடுற மாதிரி ஏதோ வேலையாக இருக்காங்க அவங்க. எப்போ ஃபுட்டு போடுறாங்கன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. வெளியே தான் வராரு. அப்படியே வெளியே தான் வராரு. கேட்போமா? சரி கேளு. நீ கேளு. அண்ணா இது ஃபுட்டு இப்போ போடுவீங்களா? ரீசெண்டாக 12 மணி 12 o'clock. 12 o'clock. 12 o'clock. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குடா. 1 மணி நேரம் இருந்தால் புளி சாப்பிட்றத பார்க்கலாம். எதுக்கு அதை சாப்பிட்ற நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அது தூங்கிட்டு இருக்கு. சிங்கம் தலையை பார்க்க போகிறான். அதில் என்னடா திங்க போடுறான் சிறுத்தை. இதையும் சின்ன கூண்டிலே தான் போட்டு வச்சுருக்காங்க. இதையெல்லாம் இதுதானே வேகமாக ஓடும். ஆமாம், ஓடவே முடியாத மாதிரி ஒரு 10க்கு 10 ரூமில் 10க்கு 10 கூட இல்லை அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் போய் காட்டினா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க பக்கத்துலேயே இருக்குது. ஆமாம். பாவண்டாடி அந்த ஜூ மேலே வந்து ஜூனு என்னவோ தெரில எனக்கு. என்ன சொல்கிறேனே தெரில எனக்கு. ஹாய் ஹலோ குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன்டா. இது குட் மார்னிங். ஆமாம் அது போட்ட ரெஸ்ட் ரூமு கூட வழி இல்லாமல் அப்படி இருக்கு பாரு. ஒவ்வொரு வீணாக போனேன். வாடா. கேமரா குரங்கு பிளர்ராக இருக்குது. குரங்கா? ஆமாம், குரங்கெல்லாம் தான் ரோட்லேயே சுற்றுது. இதையும் பிடிங்கி போடுவீங்களா? இவனடா நீ சொறி ஜாம்பி குரங்கு மாதிரி இருக்கு. சொறி பிடிச்சி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரங்குக்கு. பாரு வித்த காட்டுது. இது வேற ஊர் குரங்காட்டுக்கிற புஸ் புஸ்ன்னு இருக்கு. வித்த காட்டுதுடா. பாரு ரவுண்ட் அடிக்குது. இங்கே வா, வெளியே வா ரசா. எலியெல்லாம் ஓடுதுடா. இது கூண்டுக்குள்ள பாருங்களேன். பெருச்சாலிலாம் வளர்த்துறாங்க. வெளியே குரங்கோட சாப்பாடு எடுத்துட்டு போகுது. அது திருட்டு எலி. ஹாய் ஹலோ. இது பாரு ஹிமாச்சல் பிரதேஷ்ல வாழ்ற இதுன்னு நினைக்கிறேன். அதை கொண்டு போய் அந்த டெம்பரேச்சர்ல இருக்க வேண்டியதெல்லாம் எவ்வளோ புஸ் புஸ்ன்னு இருக்கு பாரு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதா? குண்டா இருக்கு உரண்டையா? இதெல்லாம் நம்ம ஊர் குரங்கு. ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூ வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு ஏரியாவில்
போட்டு எல்லாம் நெருக்கி நெருக்கி அடைச்சி வச்சிருக்கிறாங்க, எல்லாம் கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து எதுவும் அகெயின்ஸ்டாக நினச்சிக்காதீங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு கூண்டு. ஐயா அது போடுறது போர்டு போடுறீங்க ஒன்றும் இல்லைன்னு இது இந்த மாதிரி பச்சை கலரில் மூடுறது அது கூட பண்ண மாட்டாங்களா? இதான்டா கோழியா? பறக்க வேண்டியதெல்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட பரவாயில்ல, கொஞ்சம் இடம் மட்டும் அதிகமாக தந்து வச்சுருந்தா கூட ஓகே. இடமும் பாரு எல்லாம் கூண்டு குட்டி குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாக இருக்குது. நீயே நீண்டு படுக்க முடியாத இது உள்ள. இதுக்குள்ள ரூமோட சின்னதாக இருக்குது. ரூமோட சின்னதாக இருக்குது. ஆமாம், நாங்கள் தங்கியிருக்க ரூமோட சின்னதாக இருக்குங்க. ஒரு புலி சிங்கம் இது இருக்க ஏரியா வந்து ரூம் சைஸ் தான் இந்த ஜூவில். இங்கே என்ன இருக்கு? டேய் ஒன்றுமே இல்லையாடா? இல்லை, ஏதாவது உள்ளே இருக்கும் பாரு. இதெல்லாம் பார்க்குறாங்க, வா என்ன பார்க்குறாங்க நண்பர்கள், என்ன பார்க்குறீங்க? இது முதலடா, முதல்ல பாருங்க, முதல்ல ஒளி வச்சிருக்கிறாங்க உள்ள. ஏய் உள்ள இது போட்டுறாதடா. உள்ள போய் தொட்டு பார்த்துட்டு இல்லைம்மா, எவ்வளோ பெருசு இருக்கு பாரு, பள்ளி மாதிரி. ஏதோ கல்லாட்டம் நடக்குது. 12 மணிக்கு சாப்பாடு போடுவாங்களாம், என்ன இருந்து பார்த்தீங்கன்னா வேணா தெரியும். மயிலெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்கு. வேற எல்லா இடத்துலையும் மேயுது மயில். மயிலாம் எங்கள் ரூம் பக்கத்துலேயே மேயுது ஜாலியாக, அதையும் பிடிச்சி போட்டு வச்சுருக்காங்க. சரி, சிட்டியில் இருக்கவங்களாம் அதெல்லாம் தெரியாதுல்ல. டேய் வந்தாச்சுடா வெளியே. என்னடா இது முடிஞ்சு போச்சு, வந்தாச்சு வெளியே. எவ்வளோடா செலவு பண்ணியிருக்கோம்? 20 ரூபா, கேமராக்கு 25 ரூபா, 20 40, அதுக்கப்புறம் 25 எவ்வளோ தெரியல கணக்கில். ரொம்ப 65 ரூபா கொடுத்து ஸ்கேம் ஆகிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. பரவாயில்ல, எல்லாமே ஓகே தானே, ரொம்ப குட்டியாக இருக்குது. இங்கே வேடா பாம்பு இருக்கான், அப்படி தான் சொல்லி சமாளிக்கணும் சரியா? டேய் வேறு என்ன பண்ணுறது, வேறு என்ன பண்ணுவேன் கொடு. பாம்பு இருக்கான், பைத்தான் கேட்டல. இதுவும் அடைச்சி வச்சிருக்காங்களா? அம்மா இங்கே வாடா. இந்த வெயிலுக்கு எல்லாம் தண்ணியிலே இருக்குங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு எல்லாம் தண்ணியிலே இருக்குல்ல. ஒன்றே ஒன்றா வச்சுருக்காங்க. அக்கா கொஞ்சம் வழி விடுங்க. இங்கே பாருடா, இங்கே பாரு, இங்கே பாரு, உள்ள ஏதோ இருக்கு. என்ன இருக்குன்னு என்ன பாரு, இதை காட்டு. ஆமை, அஜித்தே ஆமை இருக்கு. நான் பாருங்க ஆமை வாங்கிட்டோம். ஆமை போ போ. ப்ளீஸ் டோன்ட் டச் த கிளாஸ். அங்கே பாரு, அங்கே பாரு பாம்பு இருக்கு. இதெல்லாம் தெரியாதடா கேமராவில், கண்ணாடி வேறு இருக்கு. இதெல்லாம் முன்னாடி சொல்லணும், பார்த்து முன்னாடி வந்திருக்கான்னு பார்ப்போம். நாம பார்த்து பின்னாடி இருக்கு கண்ணாடி பிரியாணி. இது தலை மட்டும் தெரியுது போது, தலை தெரியுது. டேய் ரொம்ப ஒரு சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்குடாலாம். கூண்டெல்லாம் பாரு, கூண்டு ஒன்றுமே இல்லையடா. கூண்டு பாரு எப்படி எந்த லட்சணத்தில் இருக்குன்னு. மரக்கூண்டு வேறு, தாப்பால் கூண்டு, தாப்பால் பார்த்தீங்க, லேட்டஸ்ட் தாப்பால் கல்குஸ் தாப்பால். அங்கே பாரு, ஏதோ கொலன்னு இருக்கு. கொலன்னு இருக்கா? பச்சை பாம்பு வர்றா, குட்டி உண்டு வருமே பாரு, கிளையில் இருக்கு தெரியுதா? இங்கே பாரு, ராட் ஸ்னேக். என்ன இந்த பாட்டில் காட்டுறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாட்டில் ஸ்னேக், அது பாருங்க பாட்டில். நீ ஒரு எட்டி வர பார்க்குறீங்களா? கலாய்ச்சிட்டு இருக்கிறேன். ஏதோ இருக்குன்னு நினச்சேன் நானும். அங்கே பாரு, கிளையில தூங்கிட்டு இருக்கு. அதை காட்டு, அது தெரியும். வெளிச்சக்கல் தான் இருக்கு, எதுவுமே தெரியாதுடா. கிளார் அடிங்க, ஜூம் பண்ணி தான் காட்டணும். இங்கே பாரு, ஹாய், மேலே படுத்துருக்கு. இங்கே ஒரு தொட்டிக்குள்ள, தனி தொட்டிக்குள்ள. வெயில் தாங்க முடியல அடிக்கிற எதாலையும். இதேண்டா இவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க.
ஆமை பாரு ஒரு கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. தண்ணி கூட கொடுக்காம போட்டு வச்சிருக்காங்க. மண்ணுக்குள்ள இருக்கு பாரு. புதஞ்சிக்கிட்டு இருக்கு. சாண்ட் ஸ்னேக். பையெல்லாம் ஒரு ஆமைக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஜூவை சுற்றி பார்த்தாச்சு. இந்த ஜூ ஒரு 10 நிமிஷம் சுற்றி பார்த்துடலாங்க ஈஸியாக. அவ்வளோ பெரிய ஜூ. இங்கே பாரு, ஸ்குரில், ஜெயின் ஸ்குரில். ஓ, ஜெயின் ஸ்குரில். இங்கடா வா, கூண்டை திறந்தா வெளியே வரும். அம்மா என்ன இவ்வளோ பெருசு இருக்கு. அப்படி ஆமாட்ட, இதுக்கெல்லாம் தமிழ் தெரியாது, மலையாளத்தில் பேசுறது தெரியுமா? மலையாளத்தில் பேசுறது தெரியுமா? என்னடா இது இவ்வளோ பெருசு இருக்கு. 3-4 கிலோ தரும் போல. பாரு கடிச்சிக்கிட்டு இருக்கு. பல்ல பத்தியா? கடிச்சு வெளியே போகும்போது முடியுமான்னு ட்ரை பண்ணி. என்ன பண்ணுறது, எங்கள்கிட்ட காப்பாற்றுற சக்தி இல்லை. உள்ளே தான் கிடக்கு நீ. பாய். டோக்கன் ஒன்று தானே இருக்குது. ஆமாம், அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. டே அருமையான சூடா டே, சத்தியமா. போ அந்த பக்கம் போ மேலேயே வா. வலிக்கி விட்டுற போதுரா. டே இதில் நான் நடந்து போகணுன்னு இதை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் நடந்து போவாங்க. சரி வா, நம்ம ஃபோட்டோவாவது எடுக்கலாம் வந்ததுக்கு. இது என்னடா, இதுக்கு போனோமா? டே எலும்பு கூட இருக்கடா, வாடா. ஜுராசிக் பார்க் கட்டிக்குது. இதுதான்டா நம்ம அங்கே. இல்லை அங்கே அது வேற. அங்கேருந்து ஒன்னே தான்டா. அது வேறடா. ஒன்றா கேளுடா. எலும்பு கூடலாம் பார்த்தியா? அங்கே பாரு எலும்பு கூட இருக்கு. ஸ்மால் பாய்.